திரும்பினா இப்போ ஜெபம் பண்ணாங்க, எல்லையை குறித்து ஜெபம் பண்ணாங்க. சரியா? இப்போது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏன்னா இந்த முகாமினுடைய பெயர் அறுவடைக்கு ஆயத்தம். சொல்லுங்க. இந்த முகாமுடைய தீம் என்னன்னா, ஒன் சோல் அட் அ டைம் ஸ்டார்டிங் வித் யூ. ஒரு பொழுதில் ஒரு ஆத்மா உங்களிலிருந்து தொடக்கம். உங்களுடைய ஆத்மாவை முதல்ல அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்குது. இதுதான் இந்த முகாம் நாங்கள் 4வது முகாம் நடத்துகிறோம். 4 முகாம்லேயும் இதுதான் தீம். ஃபர்ஸ்ட் யூ பி ரெடி ஃபார் த ஹார்வெஸ்ட். நீங்கள் அறுவடைக்கு ஆயத்தமாகுங்க அப்படின்றது தான். ஓகேவா? இது இந்த அறுவடைக்கான ஊழியர்களுக்கான முகாமாக பார்ப்பாங்க சிலர். முதல்ல நீங்கள் ஆயத்தமாகணும். அதுதான் நீங்கள் மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல முடியும். கரெக்டா? அப்போது நீங்கள் ரெடி ஆகணும்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கணும்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு சொல்லிக் கொடுப்போம். நாங்கள் எவ்வளோக்கு சொல்லிக் கொடுப்போம்? ஓரளவுக்கு சொல்லிக் கொடுப்போம். இது உங்கள் கையில் இருக்குது. நாங்கள் கொடுக்குறது எப்படின்னா ஹெட்லைன்ஸ் மாதிரி. இப்போ உங்கள் பாடப்புத்தகம் திறந்தீங்கன்னா போல்டு கலர் லெட்டரில் இருக்குதுல்ல, அவ்வளோதான் நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு உள்ளே இருக்கிற பாடம் பைபிளில் இருக்குது. உள்ளே இருக்கிற பாடம் எதில் இருக்கு? பைபிளில் இருக்குது. ஒரு பாடப்புத்தகத்தை எடுத்தீங்கன்னா அந்த ஹெட்லைன்ஸை போல்டு லெட்டரில் இருக்கிறத படிக்கிறதுக்கே உங்களுக்கு 2 நாள் ஆகும். அதான் 3 நாளில் கொடுக்க போகிறோம் நாங்கள். ஏன்னா முழு பைபிளையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான முகாம் இல்லை இது. புரியுதா? முழு பைபிளையும் 3 நாளில் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால் முதல் விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த முகாமுடைய நோக்கம் என்னப்போ? உங்களை ஆயத்தப்படுத்துறது. நான் எப்படி ஆயத்தமாக போகிறேன்? சொல்லுங்க. நான் எப்படி அறுவடைக்கு ஆயத்தமாக போகிறேன்? இதுதான் இந்த முகாமுடைய மோட்டிவ். நோக்கம் இதுதான். எய்ம் ஆஃப் திஸ் கேம்ப் இஸ் டு prepare for the harvest starting with you and then one soul at a time. Okay? All right. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. ஊழியம் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் டாபிக் அதுதான். ஊழியம் என்றால் என்ன? ஒவ்வொருத்தரா விட தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. கை தூக்குங்க. கர்த்தரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றது ஊழியம். ஒரு ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். யார் தேவைகளை சந்திச்சு? மற்றவங்களுக்கு உதவி செய்தல் கர்த்தருக்கு செய்கிற ஊழியமா? ஓகே, ½ மார்க் இருக்கு. அவளுக்கு 1 மார்க்கு, உனக்கு ½ மார்க்கு. வேற யாருக்கு என்ன தெரியும்? எல்லாரும் சொல்லணும். லிக்கித் நீ சொல்லுமா? ஊழியர்னா என்ன? உனக்கு தெரிஞ்சது சொல்லு. குன்சா அச்சுடு. ப்ரேயர் பண்றது. வெரி குட். மற்றவங்களுக்காகவா உனக்காகவா? மற்றவங்களுக்காக ப்ரே பண்றது. ஜெப வீரர்கள். ஓகே, 1 மார்க்கில் உனக்கு 2 மார்க்ஸ். நீ சொல்லுவா டயனா. சொல்லுங்க, ஊழியர்னா என்ன? அப்போ லாஸ்ட்ல ஒன்று போகிறேன். கோக்கில் நீ சொல்லுவான் ஊழியர்னா என்ன? கடைசியாக ஒரு சொல்லுமா, ஊழியர்னா என்ன? தெரியல சொல்லு. அதை கற்றுக்கிறது நான் வந்துக்கிறேன். பரவாயில்ல, தெரியலன்னா வைக்க போகிறது. தெரியலன்னா நான் கற்றுக்கிறேன்னா சொல்லு. முடிஞ்சு போச்சு.
அது ஜெபம் ஏற்கனவே வந்தாச்சு. இது என்ன இது காப்பி அடிக்கிறது? இல்லை, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது வேற, மற்றவங்க கஷ்டத்தில் இருக்கிறப்போ ஜெபிக்கிறது வேறையா? முட்டு கொடுத்துறான். இவனுக்கு ஊழியமே, இவனுக்கு இது இந்த முகாமில் ஊழியமே முட்டு கொடுக்கலாம். ரைட்டு, கரெக்ட் தான். நீ சொல்றது கரெக்ட் தான். சொல்லுமா, நீ சொல்லு. ஓகே, உனக்கு இல்லை, நீ சொல்லுமா. ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஊழியன்னா என்ன அனிதா? கேத்தி, நீ சொல்லுமா. மாமா செய்யறது ஊழியமா? ஓகே, கரெக்ட். 4 மார்க். மாமா என்ன ஊழியம் சொல்லு. 4 மார்க். இது மாமா செய்யற ஊழியம் என்ன ஊழியம்? மாமா செய்யற ஊழியம் என்ன ஊழியம் தெரிஞ்சுக்கலாம். ஆட்டுக்குட்டிகளை போஷிக்கிறது மாமா செய்யற ஊழியம். நானும் அவுட் பண்ணிட்டேன் ஆன்சரை. நீ சொல்லுமா, ஒரு சொல்லியா? மாமா செய்யற ஊழியம் தானே. இல்ல, அவர் முதல்ல சொன்ன ஊழியம் எது? கரெக்டா, நீங்களும் கரெக்டா சொல்லுங்க. அவர் சுத்தத்துக்கு கீழ்படுத்துறது அவர் செஞ்ச முதல் ஊழியம். அவர்களோட ஊழிய அழைப்பு சொல்லணும். அது அடுத்தது. சரி, நீ சொல்லுவா ஜூடி. ஓகே மில்கா, நான் எதிர்பார்க்கிற ஆன்சர் இன்னும் வரல. அவரோட வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்றது. ஓகே, 2 மார்க். இன்னும் யாரும் 100 மார்க் எடுக்கல. நீ சொல்லுமா. கட்டாயம் என்ன நீ சொல்றது உண்மை காதுல விழல. சொல்றேன் என்மேல் தானா? சொல்லு. முன்னாடி வாய்ஸ் பயங்கரமா இருக்கு. வாய்ஸ் சொல்லு. சரி, ஊழியன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க சொன்னீங்க. நான் சொன்னதெல்லாம் 1/2 மார்க், 2 மார்க், 4 மார்க் கொடுத்துருக்குறீங்க. 100 மார்க்கு தான் நான் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கங்க எல்லாரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:50 படிங்க. 12:50 யோவான் எழுதின சுவிசேஷம் 12:50 எடுத்துட்டியா? படி. அவருடைய கட்டளை ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகள் எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். எப்படி பிதா இயேசுவுக்கு சொன்னபடியே பேசினார். நம்ம பண்ற முதல் தப்பு வாழ்க்கையில ஊழியம்னா வேற என்னவோ செய்யறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இயேசு பேசினார், அவர் ஊழியம் செஞ்சார். இயேசு பேசினார். எப்படி பேசினார்? படிங்க மறுபடியும். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். முடியுமா? உங்களாலையும் என்னாலையும் முடியுமா? முடியுமா? முடியாது. முடியும். எப்போ முடியும்? அவர் சொன்னதை கேட்டு அவர் பேசுகிறபடியே பேசுறது. அப்படிதான் இருக்குது. இதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன்.
இதுக்கு அடுத்து ஒன்று இருக்கு. யோவான் 5:19. யோவான் 5:19 எடுங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற ஒரு ஸ்தானம் இருக்கு. கரெக்டா? ஆல் ஆஃப் us have a very clear designation. தேவ பிள்ளைகள் அப்படின்னு இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற டெசிக்னேஷன் இருக்கு. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி, பிதாவானவர் செய்ய ஆபிரகாம் காண்கிறதோ அதையே அன்றி ஆபிரகாம் தானாக ஒன்றும் செய்ய மாட்டான். சொல்லுங்க, உங்களோட பேர் சொல்லுங்க. இப்போ பிதா சொல்ல முடியலையே. அப்ப நாங்கள் பிதா செய்யறது காணணுமே, பிதா சொல்றத கேட்கணுமே. கேட்டு பேசணும், பார்த்து செய்யணும். எப்படி? கேட்டு பேசணும், பார்த்து செய்யணும். யாராச்சும் திட்டணும்னா என்ன திட்டுறீங்க நீங்க? ஏய் கூப்பே, பிதாபரவர் சொல்றாரு கூபேன்னு, நான் உங்களை மனுஷியா படைச்சு வச்சிருக்கிறேன். நீங்க கூபேன்ற கூபேன்னா என்ன? அவுல் அவுல் அந்த மனுஷியா படைச்சு வச்சிருக்கிறேன். நான் மனுஷனா படைச்சு வச்சிருக்கிறேன். நீ என்ன அவுலுன்றியே? இதான் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, பிதாவானவர் சொல்ல அப்படியே பேசுவது எதுவோ. இயேசுனுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சு? அவர் செஞ்சார்னா எங்களுக்கு என்னன்னா, நாங்க என்ன எங்களுக்கு ஊழியம் சொல்லுங்கன்னா, இயேசு செஞ்சதை நீங்க சொல்றீங்க. யோவான் 13:15 படிங்க. யோவான் 13:15. என்ன திரியை? மாதிரின்னு என்ன? மாடல். உங்க ஸ்கூல் பேரு மாடல் ஸ்கூல். இயேசு நமக்கு ரோல் மாடலா இருக்கிறாரு. அது என்ன பண்ணாரு? இது எப்ப எதை பண்ணிட்டு சொல்றாரு தெரியுமா? தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவி தன்னுடைய உடலில் சுற்றி இருந்த சீலையால் துடைத்து அதுக்கப்புறமா சொல்றாரு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்தேன். உங்க எல்லாருக்கும் ஒரே ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான். உங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும், உங்க என்ன சொல்றேன், என்னையும் சேர்த்துக்கிறேன், இங்க எல்லாம் நம்ம இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ரோல் மாடல் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்கிற மற்றவர்களை ரோல் மாடலாக ஏற்றுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் ரோல் மாடல், பெஸ்ட் ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து. இப்ப சொல்லுங்க, ஊழியம்னா என்ன? மூன்று வசனங்கள் படிச்சீங்க. இப்ப சொல்லுங்க, ஊழியம்னா என்ன? மூணு வசனம் படிச்சீங்க. ஊழியம்னா என்ன இப்ப சொல்லுங்க. மறுபடியும் படிக்கணுமா? டைம் வேணுமா மறுபடியும் படிக்கிறதுக்கு?
சரி, எழுதிக்கங்க. உங்கள் நோட்டில் எழுதிக்கங்க. இந்த வசன எண்களை நோட்டில் எழுதுங்க. யோவான் 12:50. அப்புறம் யோவான் 5:19. யோவான் 13:15. இந்த 3 வசனங்களையும் படிச்சுட்டு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஊழியன்னா என்ன. அது 3 வருஷம் நீங்கள் படிங்க. நீங்களே படிங்க. நீங்களே மனசுக்குள்ளே படிங்க. மறுபடியும் படிங்க. 12:50, 5:19, 13:15 படிங்க. மனசுக்குள்ள படிங்கலாம். ஹாட் வாட்டர், காஃபி அப்புறமா கொடுத்துரு. ஹாட் வாட்டர் ஜான். ஓய், இங்கேயும் இல்லை எங்கேயோ வெளியில் உட்காந்து கூடடா அடவுள்ள அவன் காத்தோட்டமாக இருக்கும். மோனி ஏன் உள்ள வரல? காலை ஏன் உள்ள வரல? காலை come sit. So we just started. Okay. Please turn your Bibles to John 12:50, John 5:19, and John 13:15. Please read it to yourself, and you need to tell me what Jesus did. That's all. அது எழுதி கொடுக்குமா உனக்கு? ஒரு சின்ன ஸ்லிப்பில் நோட் எடுத்துருக்கேடா, நோட் அந்த ரெஃபரன்ஸ் எழுதி கொடுமா. இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு. ஜான், எல்லாமே ஜான் தான். 5:19. மூணு வருஷம் படித்தோம். நீ யூ ரீட் யுவர் செல்ஃப் அண்ட் டெல் மீ வாட் ஜீசஸ் டிட். ஸ்நாக்ஸ் டைம் until 10:30. படிச்சிங்களா? பிரேக் 10:30. அதான் நான் ஆரம்பிச்சேன் 10 மணிக்கு தான் ஆரம்பிச்சேன். 11 பிள்ளைங்க ஆக்டிவிட்டி பண்ணுறபோது 10:45. இல்லை பிள்ளைங்க ஆக்டிவிட்டி பண்ணுறபோது காஃபி ஆக்டிவிட்டியே பிரேக் தான். ஸ்நாக்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் சாயங்காலத்துக்கு சாயங்காலத்துக்கும் பண்ணிக்கலாம். இப்பயே கொடுக்கலாம், சாயங்காலமும் கொடுக்கலாம். சரி. நம்ம எப்பயுமே கொடுத்துருப்போம் பிள்ளைங்க. என்னம்மா படிச்சிட்டிங்களா? படிச்சிட்டிங்களா? புரியல ஜோசியா? கேட்கலாம். படிச்சிருக்கியா? நீ வாட்டி சொல்லுப்பா. Just 3 words. முன்னாடி நமக்கு அசிங்கப்பட போறோம், நம்ம ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கைய பரலோகத்துக்கு நேரா கூட்டிட்டு போகவே முடியாது. அசிங்கப்பட்டுக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதான் என்ன அசிங்கப்படுத்துறியா? கஷ்டத்துக்கு ஸ்தோத்திரம் போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். பக்கத்துல இருக்கிறவங்களால மறந்துடுங்க. நீங்களும் கர்த்தரும் நடுவுல கிரியன் இருக்கார், அவ்வளவுதான்.
இப்போ உங்களுக்கு கிரியன்னா பாத்திரம், அந்த இதில் போட்டுக்கிற பாருங்க வெசல், அவ்வளோதான். ஆண்டவர் என்ன ஏதாவது நிரப்புறாரோ அதை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஏசு என்ன செஞ்சார் இந்த 3 வசனங்கள்ல? பிதா எது சொன்னாரோ அதை செஞ்சார். பிதா எது சொன்னாலும் செஞ்சார். எதை சொன்னாரோ அப்படியா இருக்கு? எதை சொன்னாரோ எதை சொன்னாரோ அதைத்தான் செஞ்சார். எதை சொன்னாரோ அதைத்தான் சொன்னார். சொல்லுங்க. எதை சொன்னாரோ அதைத்தான். whatever the Father said, Jesus said. அதான் யோவான் 12:50 இருக்கு. 12:50. Whatever the Father uttered, Jesus uttered. சரி. பிதா எதை செஞ்சு காமிச்சாரோ அததான் இயேசு செஞ்சார். பிதா எதை செய்து காண்பித்தாரோ, whatever the Father did, whatever the Father did, Jesus did. He did not do anything apart from what Father did. தாமாக ஒன்றையும் செய்ய மாட்டார். இப்படிப்பட்ட இயேசு நமக்கு ரோல் மாடல், எக்ஸாம்பிள். இங்கிலீஷ்ல எக்ஸாம்பிள் வருதாப்பா? எதுல 12லயா? 13. Jesus is our only role model. இயேசு ஊழியம் செஞ்சாரா இல்லையாமா? Example, I have set you an example. Example. இயேசு ஊழியம் செஞ்சாரா இல்லையா? Jesus do ministry. How did Jesus do ministry? எப்படி பண்ணாரு? அவர் சொல்றத இவர் சொன்னாரு, அவர் செஞ்சு காமிக்கிறத இவர் செஞ்சாரு. லாஸ்ட் கேம்ப் நடத்தி எவ்வளோ வருஷம் ஆகுது தெரியுமா? அறுவடைக்கு ஆகிட்டோம் 4 வருஷம் ஆகுது. இந்த அறுவடைக்கு ஆயுதம் கேம்ப் அட்டன் பண்ணாத பிள்ளைங்க ஹோம் விட்டு வெளியவே போயிட்டாங்க. இப்போ வெளியே போய் ஹாஸ்டல் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. அவங்களுக்குலாம் அந்த சான்ஸ் கிடைக்கல. யாருக்கு? ஏஞ்சலுக்கு. நம்ம ஏஞ்சலுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஏஞ்சல் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்குலாம் கிடைக்கல அந்த சான்ஸு. எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இப்போ கூப்பிட்டு உட்காந்துச்சா கூட உட்கார மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சல்லாம். சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப பெரியவங்களாக இருக்காங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த சான்ஸ். ஏன்? பிதாவானவர் செய்ய குமாரன் ஆபிரகாம் காணிகள் எழுதுவோ அதே அன்றி தாமாய் ஒன்றும் செய்ய மாட்டேன். சொல்ல முடியுமா உங்களால்? இதில் ஒரு இது அப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. சிம்பிள். Simple. Whatever the Father says, I will say. Whatever the Father does, I will do. பிதா எதை சொல்லுகிறாரோ நானும் சொல்வேன். பிதா எதை செய்கிறாரோ அதையே நானும் செய்வேன். பிதாவானவர் செஞ்சு காமிச்சாரு. சவுக்கத்தடியிலே இயேசு சவுக்கத்தச்சார். பிதாவானவர் செஞ்சு காமிச்சாரு. எச்சில துப்பி மண்ணை குழைச்சு ஒரு பிறவி கூட கண்ணில் பூசி சீலவாம் குளத்தில் போய் கழுவுன்னு சொல்லுன்னு செஞ்சு காமிச்சாரு. இயேசு செஞ்சாரு. அவனுக்கு கண் பார்வை வந்தது. நானும் குளோரியாக்காவும் அதை பற்றி நாங்கள் தியானிக்கும் பொழுது, ஆனால் கண் பிறவிலே இல்லை அப்படின்னா நர்வ்ஸ்லாம் இருந்திருக்காதுண்ணா. ஆக்குலோ மோட்டார் நர்வ்ஸ்லாம் இருந்திருக்காது. அதெல்லாம் கிரியேட் பண்ணுறாரு. எப்படி மண்ணிலிருந்து உருவாக்குனாரோ அதே போல இயேசு தான் ஆதாமை படைத்தவர் என்று காண்பிக்கிறத கிரியேட் பண்றாரு. தான் தியானிச்சோம்.
இப்படி செய்யறது தான் ஊழியம். இயேசு எப்படியெல்லாம் செஞ்சாரோ அப்படியெல்லாம் செய்யறது தான் ஊழியம். அனிதா வயசுல இயேசு என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ மாமாவுக்கும் ராணிக்கும் இந்த பெரியவங்களுக்கும் கீழ்ப்படிகிறது தான் அவனோட ஊழியம். புரியுதா? கீழ்ப்படியலன்னா என்ன பண்ற? ஊழியத்திலிருந்து விலகிற. பன்னெண்டு வயசுல இயேசு என்ன செஞ்சாரு? நியாயசாஸ்திரிகளோட போய் விவாதம் பண்ற அளவுக்கு அவருக்கு வேத ஞானம் இருந்துச்சு. அவர் தான் வேத ஞானம். இது எப்படி அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அப்போ பைபிள் நிறைய படிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ பைபிள் படிக்கிறது ஒரு ஊழியம். பைபிள் படிக்கிறதெல்லாம் ஊழியன்றீங்க. மெய்யாகவே நான் சொல்றேன், பைபிள் படிக்கிறது ஒரு ஊழியம். ஏன்னு கேள்வி கேளுங்க. பைபிள் படிக்கிறது ஊழியம்னா ஏன் கேள்வி கேளுங்க. தானே தெரியும். அப்படியே இதெல்லாம் கிளாஸ் அவர் சொல்றதுக்கு ஆன்சர் சொல்லிட்டாப்லையே. அதான் பைபிள் படிக்கிறது எப்படி ஊழியம்? எப்படி ஜீசஸ் பண்றது எல்லாமே ஊழியங்கனால பைபிள் படிக்கிறது ஜீசஸ் பண்றது அதான் அது எந்த விதத்துல பிரயோஜனம்? எந்த விதத்துல உனக்கு பிரயோஜனம்? பைபிள் படிக்கிறது ஊழியம். ஏன்? வை? ஜீசஸ் டிட் அவர் பண்ணாரு. சரி அவர் பண்ணாரு. ஓகே, ஹவ்? வாட் இஸ் இன் இட் ஃபார் யூ? அதுதான் கேள்வி. அவர் பண்ணாரு, பண்ணணும். அல்ல அது என்ன பிரயோஜனம்? நான் எனக்கு பைபிள் படிச்சா எனக்கு சோறு கிடைக்குமான்னு கேளு. எனக்கு பைபிள் படிச்சா நிறைய மார்க் கிடைக்குமா? சரி, நீ ஃபுட்டு சாப்பிட்ற, ஓகேவா? இட்ஸ் குட். வாட் இஸ் த பெனிஃபிட்? வளர்ற வயிறு. எஸ், அதுக்கு தான் பிளட் சாப்பிட்றல. ஃபுட் என்னவா கன்வெர்ட் ஆகுது? பிளட்டா கன்வெர்ட் ஆகுதா? பிளட் என்னவா கன்வெர்ட் ஆகுது? பம்பிங். இப்போ நீ இந்த விரல் அசிக்கிறல்ல, அதுக்கு காரணம் என்ன? உனக்கு எனர்ஜி தர்றது எது? சாப்பாடு. ஒன்லி ஃபார் ஃபுட்டா இல்லை வாட்டரும் சேர்த்தா? சரி, அடுக்கடுக்கா அடுக்கிட்டு போயிடலாம். சரி, வெறும் ஃபுட்டுனா ஃபுட்டில் என்னென்ன இருக்கு? ரைஸ் இருக்கு இல்லையா? வெறும் ரைஸ் மட்டுமா இல்லை அதோட சாம்பார், ரசம், மோர், சிக்கன், மட்டன், முட்டை? ஏன் இவ்வளோ காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபுட்டு? எல்லாம் சேர்த்து தான் பேலன்ஸ் டயட் ஆகும். அதேதான் நம்ம வெறும் ஃபுட்டே எடுத்துக்கிறோம். ஒரு காமிச்சாரு ஃபுட்டே எடுத்துக்கிறோம். இல்லை இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. முட்டை எதுக்கு யூஸ் ஆகுது? கேரட் எதுக்கு யூஸ் ஆகுது? அது தனித்தனியாக போனால் நிறைய இருக்குல்ல. இதுதான் கேள்வி கேட்டால் மட்டும்தான் இது கிடைக்கும். சாப்பிட்டாலும் நம்ம சாப்பிட்டா குட், கரெக்டு தான், செய்யணும். எதுக்காக பைபிள் படிக்கணும்? கேளுங்க. நீங்கள் தான் கேட்கணும். ஏன் பைபிள் படித்தா அது ஊழியம்னு கேளுங்க. ஏன் பைபிள் படித்தா ஊழியம்? முதல்ல உங்கள் ஆத்மாவை நீங்கள் ஆதாயப்படுத்துப்பீங்க பைபிள் படித்தா. ஃபர்ஸ்ட் உங்கள் ஆத்மாவை நீங்கள் ஆதாயப்படுத்துப்பீங்க. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கங்க, உங்களுக்காக 1000 பேர் வந்து ஜெபம் பண்ணலாம், இந்த பிள்ளைங்களாம் ரட்சிக்க போடணும், இந்த பிள்ளைங்களாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய மனமாற்றம்ன்றது உங்ககிட்டேருந்து மட்டும்தான் நடக்கும். உங்களுடைய மனதை மாற்றக்கூடிய சக்தி வேதத்துக்கு உண்டு, தேவ வார்த்தைக்கு உண்டு. தேவ வார்த்தை ஜீவன் உள்ளது. மெய்யாகவே பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுடைய ஆத்மாவை நீங்க ஆதாயப்படுத்திக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும். 100 நாள் சேலஞ்ச் போது சொன்ன எல்லாமே நம்ம சொன்னேன். 100 நாள் சேலஞ்ச் போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும். மெய்யாகவே இருக்கும். நீ சுவிசேஷம் சொல்லி 1000 பேரை நீ ரட்சிப்புல நடத்திட்டு நீ நரகத்துக்கு போன உனக்கு என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் பைபிள் படிக்கிறது ஊழியம்.
யோவான் 17 அதிகாரம் எடுத்துக்கங்க எல்லாரும். John 17 5 6 பாரு. இது படிச்சது நித்திய ஜீவன். நீங்கள் முடிங்க. அடுத்து இன்னொரு வார்த்தை நான் சொல்கிறேன். 17 John 17 மெய்த்தேவனாகிய உம்மையும் படிக்காது. 17 வருது. 17 5 இல்லை 6 2 வரும். 4 5 6 வரும் பாருங்க. மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. அறிவது இயேசு கிறிஸ்துவை அறிவதுன்னா என்ன நேற்றுக்கு சொல்லி கொடுத்தேன் பிரசங்கத்தில். இயேசு கிறிஸ்துவை அறிவதுன்னா என்ன நேற்றுக்கு பிரசங்கத்தில் சொல்லி கொடுத்தாரு. பைபிளை வாசிப்பது, தியானிப்பது, பைபிளை கை கொள்ளுவது, வேதத்தை கை கொள்ளுவது, அதான் இயேசு கிறிஸ்துவை அறிவது. உங்களுக்கு சிம்பிள். அதாவது உங்களுக்கு ஒரு டேப்லெட் மாதிரி கொடுத்தேன் நேற்றுக்கு பைபிளை வாசிக்கிறதுன்னு. இப்போ அதே ஊழியம்னு சொல்கிறேன். உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற ஊழியம். உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற ஊழியத்தினால பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகலாம். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். எப்போ கேத்தி அனிதாவும் பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுது பரலோகம் துக்கப்படுதான். எப்போ கேத்தி அனிதாவும் முடிய பிடிச்சி சண்டை போட்டுக்கிற போது. போட்டுக்கிறீங்களா இல்லையா? போட்டுக்கிறீங்களா இல்லையாவா? முடி பிடிச்செல்லாம் சண்டை போட்டுக்குவோம். ஏப்ப அப்படின்னு போவோம். First, you harvest your soul. உன்னுடைய ஆத்மாவை முதலில் அறுவடைக்கு ஆயத்தப்படுத்து. Prepare for the harvest your soul. வேதத்தை வாசி, வேதத்தை தியானி, வேதத்தை கைக்கொள். முதல் ஊழியம் இதுதான் உங்களுக்கு. ஊழியம்னா மேடை ஏறி பிரசங்கம் பண்றது, ஊழியம்னா ப்ரேயர் பண்றது, ஊழியம்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. அதெல்லாம் எதுவுமே தப்பான ஆன்சர் கிடையாது. ஊழியம்னா பிதாவின் சித்தத்தை செய்வது. பரமண்டலங்களில் வாசமாயிருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. யாரும் செஞ்சுட்டு போறாங்க, எங்களுக்கு என்ன? அப்படியா? செய்யப்படுவதாக யாரும் செய்யட்டும், எங்களுக்கு என்ன? அந்த சித்தத்தை, தேவ சித்தத்தை செய்ய நான் ஆயத்தம்னு எவன் சொல்றானோ அவன் அவள் ஊழியக்காரன், ஊழியக்காரி. I am ready to do your will, Lord, not my will. என் சித்தம் அல்ல, உன் சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு எவன் அல்லது எவள் சொல்லுகிறாளோ ஊழியக்காரன், ஊழியக்காரி. மெய்யாகவே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கீங்க. நீங்கள் பிதாவுக்கு ஊழியம் செய்ய போகிறது கிடையாது. அதுக்கு இயேசு பண்ணிட்டார் எல்லாத்தையும். நீங்கள் இயேசுக்காக மட்டும்தான் ஊழியம் பண்ண முடியும். இயேசுக்காக ஊழியம் செய்ய போகிறீங்களா, இயேசுவை போல ஊழியம் செய்ய போகிறீங்களா, உங்கள் கையில் இருக்கு. இயேசுக்காக கழுத கூட ஊழியம் செய்யும். பிள்ளை அவன் திட்டிச்சு, என்னையே அடிக்கிற அப்படின்னு பேசிச்சு. வாய் பேசாத கழுதை பேசிச்சு, என்னையே அடிக்கிற அப்படின்னு திரும்பி பார்த்து பேசிச்சு. ஓசர் நான் ஞாயிறு அன்னைக்கு கழுதை கூட ஊழியம் செஞ்சிச்சு. ஆண்டவரை ஏற்றிட்டு போச்சா இல்லையாம்மா? ஆமாம் போச்சு, நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் அதெல்லாம் படிக்கிறோம், ஓசோன்னு கத்துனாங்க மக்கள். கழுது கூட தான் ஊழியம் செய்யுது.
காற்றும் கடலும் இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு அடங்கிச்சு, கீழ்படிஞ்சிச்சு. அது ஒன்றும் ஊழியம் செய்யுது. காற்றும் கடலும் தான் இயேசுக்கு கீழ்படிஞ்சது, ஊழியம் செஞ்சுது. அல்ல, இயேசுக்காக ஊழியம். இயேசுவை போல் ஊழியம் செய்யறதுன்னா பிதாவுடைய சித்தத்தை அறிவது, பிதாவுடைய சித்தத்தை அறிந்து இந்த பூமியில் நிறைவேற்றுவது. அதான் ஊழியம். சொல்லுங்க, ஊழியம்னா என்ன? இந்த பூமியில் செய்வது, நிறைவேற்றுவது. முடிந்தது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையின் இறுதியில் உங்களால் சொல்ல முடியும். இயேசு எப்படி சிலுவையில் முடிந்ததுன்னு சொன்னாரோ அதே போல் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இதாவே செஞ்சு முடிச்சிட்டோம். ஊழியம், இயேசுவை போல ஊழியம் செய்கிறது ஊழியம். இயேசுக்காக ஊழியம் செய்கிறது, அதுக்கு தான் கோடான கோடி மக்கள் இருக்காங்க. இயேசுக்காக ஊழியம் செய்யறதுக்கு இந்த அண்ட சராசரமும் இயேசுக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு சன்ரைஸ் ஆச்சா இல்லையா? ஊழியம் செய்யுதா? இந்த பூமி ஊழியம் செய்யுதா? ஒழுங்கா சுற்றி வருதா? கத்த வச்ச பாதையில் ஒழுங்கா சுற்றி வருதா இல்லையா? அப்போ கத்த நியமிச்ச பாதையில் தான் ஓடுது பூமி. கத்த நியமிச்ச பாதையிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போச்சு அப்படின்னா இந்த பூமி ஐஸ் பிளானட்டாக மாறிடும். 1/2 கிலோமீட்டர் இந்த பக்கம் போச்சு அப்படின்னா இந்த பூமி முழுக்க எரிஞ்சு போயிடும். நான் சொல்லலை, சயின்டிஸ்ட்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, ஐயோ இவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் இந்த எர்த்துக்கு அப்படின்னு. சரி, இல்லை, எனக்கு ஒரு கேள்விண்ணா. இயேசுக்காக ஊழியம் செய்யற இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரா? விரும்புகிறாராமா? உங்களுக்கு தான். விரும்புகிறாரா அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் வந்து இயேசுக்காக ஊழியம் செய்யறது இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரானா இல்லை, ஆனால் அங்கீகரிக்கிறார். விரும்புறதில்லை, அங்கீகரிக்கிறார். அதாவது இப்போது நம்ம பிரிசிலா பிள்ளை இருக்குது, இந்த தண்ணி எடுத்து வந்து என் கையில் கொடுக்குது, ஓகேவா? அந்த டைமில் அந்த தண்ணி எனக்கு தேவையில்லை, ஆனால் அந்த பிள்ளை கொடுக்குறாளேன்றதுக்கா அங்கீகரித்து வாங்கிக்கிறதில்ல. அந்த மாதிரி இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறது எப்படின்னா, இயேசுவுக்கு எது தேவையில்லையோ அதை செய்கிறது. இந்த ஒரு வசனம் வருது இல்லை, நாமத்தினாலே நாமத்தினாலே பிசாசுகளை நாமத்தினாலே தீர்க்கதரிசனங்களை சொன்னோம். பிசாசுகள் ஓடிச்சா அதை அங்கீகரிக்கிறது. அதான் அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் வர்ற வார்த்தை என்ன? அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்னு. என்னை விட்டு அகன்று போங்கள், பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவன் எல்லாமே என்னை நோக்கி பிதாவே பிதாவே என்கிறவன், கர்த்தாவே கர்த்தாவே என்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஒரு இது வரைக்கும் நீங்கள் ஊழியம்னா என்னன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பிரசங்கம் பண்ணுறது, இல்லை ஒரு திருச்சபை நடத்துறது, இல்லை மற்றவங்களோட தேவையில் உதவி செய்கிறது அப்படிதான் நினச்சிட்டு இருக்கீங்களா? அது இல்லைன்றதை இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த நோஷனை உடச்சிருக்காரு. கரெக்டா? கரெக்டா இல்லையாம்மா? ஓகே, தூக்கம் வந்து நான் நீங்கள் சொல்லுங்க இல்லையா? கரெக்டா? ஊழியம் என்னப்போ ஜோஷியாட்ட அந்த கேள்வி கேட்கும்போது அவன் வரல இல்லை, என்னது ஊழியம் தான் என்னன்னு இப்போ சொல்லிட்டு உன்னோட ஐடியா என்ன? வாட் இஸ் யுவர் தாட்ஸ் அபவுட் மினிஸ்ட்ரி? அது இல்லை அப்படின்றத இப்போ பார்த்துக்கணும். அது இல்லை அப்படின்றத இப்போ பார்த்துக்கணும். அதுதான் டிக்ஷனரி டெஃபினிஷன் இல்லை. Be like Jesus. That's your Jesus Christ like living is the best ministry you can do. இயேசுவை போல் வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்க்கை is the best ministry you can do.
ஓகே, இப்போ சொல்லுங்க, ஊழியம் செய்யறதுக்கு யார் யாருக்கெல்லாம் விருப்பம்? ஐ வாண்ட் டு டூ மினிஸ்ட்ரி தெரியலன்னா கை தூக்காதீங்க. அப்படின்னு. தெரியலன்னா கை தூக்காதீங்க. கமிட்மெண்ட் பண்ணாதீங்க. புரிஞ்சுக்கிட்டு தூக்குங்க பரவாயில்ல. யாருக்குமே இஷ்டம் இல்லையா ஊழியம் செய்யறதுக்கு? பரலோகம் போக முடியாது. பரலோகம் போகிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் இஷ்டம்? தானே இருக்கும். பரலோகம் போகிறதுக்கு யார் யாரெல்லாம் இஷ்டம்? அப்போ ஏதாவது ஊழியம் செய்யணும். No, one more thing. What is the morning prayer? What is the morning prayer? காலைல ப்ரே பண்ணுறோமா? எவ்வளோ மணிக்கு? வாட்ஸ் த டைம்? இது எப்படி fix? எப்பயுமே prayer பண்ண- அதிகாலையில் இல்லை, பைபிள் வந்து சில போர்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைகிறார். அதிகாலையிலே கர்த்தர் சமத்தில் போய் புதுக்கிறதுனாலே வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அதிகாலை? early morning. ஏர்லி மார்னிங். ஏர்லி மார்னிங் ப்ரேயர் பண்ணுறோமா? ஏர்லி மார்னிங் ப்ரேயர் பண்ணுறோன்னா என்ன ப்ரேயர் பண்ணுறோம்? நான் சொன்னேன் இல்லையா, ஃபுட்டுனா உள்ளுக்குள்ளே போனால் நோண்டிக்கிட்டே போகலாம் இல்லையா, என்ன ப்ரேயர் பண்ணுறோம்? இப்போ நம்ம இந்த டாபிக் படி பார்த்தா த ஃபாதர்ஸ் வில் அதை தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஸோ கிறிஸ்ட் லைக் லிவிங்கில் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணுவோம்? நான் நிறைய பாரு அதிகாலையிலே அதிக இருட்டோடு இருந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ப்ரேயர் பண்ணுறோம். எதுக்காக? ஃபார் வாட்? ப்ரேயர் பண்ணாரு ஃபார் வாட்? John Good 5:18. questions will give a good answer. கரெக்டா? என்ன பண்ணிருப்பாரு? எப்படி அவர் சித்தத்தை தெரிஞ்சிருப்பாரு? அதுக்கு வேதத்திலே ஒரு இது இருக்கு, அடையாளம் இருக்கு. அது சொல்றேன் நான், அது சொல்லுங்க. அதுக்காக தான் சொல்றேன். மார்னிங் ப்ரேயர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுதா? ஊழியம் என்றால் என்ன? தேவ சித்தத்தை செய்யுது. தேவ சித்தனை என்ன எப்ப தெரிஞ்சுப்பீங்க? இல்ல, சும்மா ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் தான், அப்படியே டெக்ஸ்ட் பண்ணிட்டு. இயேசு கிறிஸ்து பண்ணார்ல, அதிகாலையில் எழுந்துச்சு பண்ணாரு. அவர் என்ன கேட்டிருக்காரு? சரி, பெட் காஃபி குடிக்கிற பழக்கம் யாராருக்கு இருக்கு? சும்மா ஜஸ்ட் பெட் காஃபி காலையில் எழுந்திரிச்சு உடனே கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது பழக்கமே கிடையாது. பெட் காஃபியா நீங்க சரிப்பா, பெட் காஃபி வேணாம். அதிகாலையில் அம்மாட்டையும் அப்பாட்டையும் நீங்கள் கேட்குற விஷயம், மாமாட்டையும் நீங்கள் கேட்குற விஷயம் என்ன? இல்லை ராணி அக்கா கிட்ட, இல்லை செல்வி அக்கா கிட்ட நீங்கள் கேட்குற விஷயம் என்னது? என்ன கேட்பீங்க? சாப்பாடு கேட்பீங்க. கரெக்டா? ஃபுட்டு கேட்போம். இயேசு கிறிஸ்துவ மட்டும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ வேணும்னா என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்போ மார்னிங் ப்ரேயர்ல என்ன பண்ணணும்? என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்னெல்லாம் வேணுமோ கேட்கறது. இன்னைக்கு என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற சித்தம் என்ன? பிதாவேன்னு கேட்கணும். இயேசு கிறிஸ்துவே இல்லை, என்னன்னு கேட்கணும்? ஆன்சர் ஃபார்மேட் எதுக்கு क्वेश्चन கேக்குறீங்க? ஆன்சர் எந்த ஃபார்மேட்ல வருது? எந்த ஃபார்மேட்லன்னா நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு போனாரா? மறுரூப மலைக்கு போகும்போது அங்கே என்ன நடந்துச்சு? அது ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அதுக்கப்புறமா அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு நைட்டுக்கு முன்னாடி கர்த்தர் சமூகத்தில் உட்காந்துருந்தாரு. உட்காந்துருக்கும்போது கேட்பாரு, சுத்தம் தான் என்னை விட்டு இந்த பாத்திரம் நீங்க கூடுமானா அப்போ அவருக்கு நடக்க இருக்கிறத முதல்லயே முன்னறிவிக்கப்படுது. அப்போ அதிகாலையில் ஜெபத்துல உனக்கு என்னென்னலாம் நீ செய்யணுன்றது கர்த்தர் என்ன பண்ணுவார்? உனக்கு இதான் என்ன பண்ணுவாரு? கேட்பாரு. கேளுங்கள போது உங்களுக்கு. ஆமா, நீ நேற்றுக்கு இன்னைக்கு சாப்பிடுவியா? நாளைக்கு இன்னைக்கு சாப்பிடுவியா? நாளைக்குக்காக இன்னைக்கு சாப்பிடுவியா? ஒரே ஒரு டீச்சர் தான் இங்க. ப்ளீஸ். ஹலோ ஒரே ஒரு டீச்சர் தான். நாளைக்கு சந்தேகம் தான் ஜெபின் கேளுங்க. கேளுமா சந்தேகம்? கேளு, அவன் கேட்கறான், கேளு. அதிகாலையில தான் கேட்பாரா? அதிகாலையில கேட்பாங்களா? வேற எப்ப தூங்க போவேன்? ஏன் மதியானம் தூங்க வேண்டியதுதானே? பைபிள் டைம் ஃபார் தட். வேதம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது? அதற்கான நேரம் என்னன்றதை கற்றுக் கொடுக்குது. அதை யார் பின்பற்றா? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அதிக இருட்டோட எதிர்த்து போயிட்டு ப்ரேயர் பண்ணுறதா இருக்குது. அப்புறமா நைட்டு ஒரு ப்ரேயரும் இருக்குது. காலையில் ஒரு ஜபம் இருக்குது, நைட்டும் ஒரு ஜபம் இருக்குது. இது கம்பல்சரியாக அவர் பண்ணுறாரு. கம்பல்சரியாக பண்ணிக்கிட்டே போகிறாரு. எதுக்காக மார்னிங் அப்படின்னா, மார்னிங் எதுக்காகனா ஒரு ரகசியம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் பிலாங் டு தி லார்ட்.
இல்ல மனே, எல்லாம் பண்ணாலும் கிடைக்கிறதுக்காக முதல் அதிகாலை ஜெபம். கர்த்தருடையவை. அதனால முதலானது முதல் எல்லாம் எழுந்த உடனே இருக்கிற those few minutes கர்த்தருடையவை, கர்த்தரோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. டேயோட early first fruits கொடுக்கணுங்கிறீங்க. 12 மணிக்கு மேல அடுத்த டே ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ டெக்னிக்கலி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் தானே, அது ப்ரேயர் பண்ண தூங்கிட்டா குடு நல்லதா? குடுன்ற இது நானும் குடு. நான் என்ன சொல்றேன்னா 12 மணிக்கு எழுந்து தேவ சித்தத்தை கேளு, அதுக்கப்புறம் உன்னால தூங்க முடியுமான்னு மட்டும் பாரு. ஓகே, ஒரு நிமிஷம். அதுதான் சொல்றேன். Take your Genesis first chapter. First chapter. Read now. In the beginning, God created the heavens and the earth. Now the earth was formless and empty, darkness was over the surface of the deep. And the Spirit of God was hovering over the waters. And God said, let there be light, and there was light. God saw that the light was good, and He separated the light from the darkness. God called the light day, and the darkness He called night. And there was evening, and there was morning. The first day. And there was evening, and there was morning the first day. First morning was the evening. Evening. Biblically, sunset to next sunset is day. Okay. Sunset, biblically. Sunrise to sunrise, sunset to Sunset to sunset that day. அப்படிப்பா அந்த சன்செட் நைட்ல ப்ரே பண்ணோம். பண்ணு. அததான் சொல்றேன். காலைல பண்ணுங்கறீங்க. அதிகாலை உனக்கு எது? உன்னோட குடுக்குற அதிகாலை எது? அதான் கேக்குறேன். உன்னோட குடுக்குற அதிகாலை எது? Right. Biblically, sunset to sunset. Okay, see, my job here is to challenge the norm. Okay, va? அதிகாலை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னா ஆக்சுவலாக அதிகாலைன்ற சன்செட் தான். ஓகே, இவனுக்கு புதுசாக இருக்குது. ஓகேவா, அதிகாலைன்றது சன்செட் தான். ஓகேவா, சன்செட் ஆன உடனே ஒரு ப்ரேயர் பண்ணு. ஓகேவா, தூங்கி எழுற பத்தியா, தூங்கி எழுற போது ஒரு ப்ரேயர் பண்ணணும். எதுக்குன்னா, Lord graciously made you to sleep and wake up again. எத்தனையோ லட்சம் மக்கள் வந்து தூக்கத்தில் செத்து போயிடுறாங்க. ஓகேவா, அதுக்கு தேங்க் பண்ணி ஒரு ப்ரேயர் பண்ணுறது, அதுதான் அந்த ப்ரேயர். ஓகே, ஸோ அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்றது வந்து ஞானத்தை குறித்து. உனக்கு பரம ஞானம் வேணுமா, பைபிளில் இருக்கிற ஞானம் வேணுமா, உனக்கு அறிவு இல்லை, ஞானம், கர்த்தரோட ரெவலேஷன், கர்த்தர் உனக்கு கொடுக்குற ரெவலேஷன் வேணுமா, அதிகாலையில் தேடு, அதிகாலையில் கர்த்தரை தேடு, வேதத்தில் ஆராய்ச்சி செய். ஓகேவா, ப்ரேயருக்கும் வேத வாசிப்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ப்ரேயருக்கும் வர்ஷிப்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரேயருக்கும் வர்ஷிப்புக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, போன சண்டே சொல்லி கொடுத்தேன். ப்ரேயருக்கும் வர்ஷிப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்க நான் போயிடுச்சுன்னா இங்கே இந்த காரில் வாங்கி இந்த காரில் ப்ரேயருக்கும் வர்ஷிப்புக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, ஞாபகம் இல்லை? பாட்டு பாடி துதிக்கிறது வர்ஷிப்பா? நீங்க ப்ரே பண்ணுங்க, பாட்டு பாடுறாங்க. இல்லை, ப்ரேயர் தனி, ஜெபம் என்றால் என்ன தனி செஷன் இருக்கு, குளோரியா இருக்கிறாங்க. அது வந்து சொல்லி துதிக்கிறது என்னது? வர்ஷிப். வெரி குட். அப்போ ப்ரேயர்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது ப்ரேயர். சிம்பிளாக சொல்கிறோம். ஓகே, ஓகே, அதுக்கும் ப்ரேயருக்கும் வர்ஷிப்புக்கும், வர்ஷிப் இஸ் அ மினிஸ்ட்ரி, நீங்கள் கர்த்தருக்கு செய்யும் ஊழியம், ஆசாரிய ஊழியம். நீங்கள் அனைவருமே ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சொல்கிறீங்க அது இல்லைங்களா? 1 பேதுரு 2:9 மற்றும் 10 வசனங்கள் படிங்க. 1 பேதுரு 2:9 மற்றும் 10 வசனங்கள். 1 Peter 2:9 and 10. 1 பேதுரு பழைய பாட்டு தெரிவித்துக்கிறீங்களா? நான்
நான் தான் அசிங்கப்படுறேன். முன்பெதிர் நீங்கள் வந்து பழைய ஏற்பாடுனா நான் தான் ரெண்டு ரெண்டு நீங்களோ உங்களை 9 and 10. அந்த காலத்தில் நின்றாங்கன்னா கேட்கணும். நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசிரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம்னு பேதுரு எழுதுறாரு. பேதுரு எழுதுறது எல்லாருமே புறஜாதியார், நாம யூதர்கள் கிடையாது. பேதுரு எழுதுறது எங்கே எழுதுறாரு? 1 Peter 1:1 படிங்க. 1 Peter 1:1 படிங்க. Trying to find out the time and circumstances to which the Spirit of Christ in them was pointing when he predicted the sufferings of the Messiah and the glories that would follow. 1:1 யாருக்கு எழுதுறாரு? 1 Peter 11. 1 Peter 1:1. Peter, an apostle of Jesus Christ, to God's elect, exiles scattered throughout the provinces of Pontus, Galatia, Cappadocia, Asia and Bithynia. இல்லை எங்கேயாவது இஸ்ரவேல் சமாரியா இருக்குதா? இல்லை, எல்லாம் புறஜாதியார்கள் சபைக்கு எழுதப்பட்டிருக்கு. நாம் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? ராஜரீக ஆசாரிய கூட்டமாக. நீங்க ஆராதனை செய்யும் பொழுது ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள். பிரேயர் பண்ணும்போது, ஜபம் பண்ணும்போது பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. வர்ஷிப்புக்கும் பிரேயருக்கும் இருக்கிற வித்தியாசம் பெரிய வித்தியாசம். வர்ஷிப் போது இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக உங்களுக்கு இருக்கிறார். நீங்க பிரேயர் பண்ணும்போது இயேசு அப்பாவாகவோ சகோதரனாகவோ ஆண்டவராகவோ இருக்கிறார். ஃப்ரெண்டாகவும் இருக்கிறார். ஜெபம் பண்ணும்போது ஊழியர்னா என்ன இப்ப சொல்றேன். இவ்வளவு இது எல்லா பாயிண்ட்டுமே வந்து ஊழியத்தில் தான் வந்து முடியும். கடைசியா பாருங்க, ஆசாரியர்களாக உங்களை தேர்ந்தெடுக்கிற ஆசாரிய ஊழியம் ஒரு ஊழியம். அது யாரெல்லாம் செய்யணும்? நம்ம எல்லாரும் செய்யணும். சொல்லுங்க, நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும், பிதாவை ஆராதிக்க வேண்டும். புரியுதா? நம்ம எல்லாரும் செய்யணும். அப்போ எல்லாருமே ஊழியக்காரங்க தான். எல்லாரும் வர்ஷிப் பண்ணுறீங்களாம்மா? வர்ஷிப் பண்ணுறீங்களா? வர்ஷிப் பண்ணாத யாரா இருக்கீங்களா? பிரேயர் பண்ணும்போது வர்ஷிப்பும் சேர்ந்து தான் வரும். both goes hand in hand இல்லையா? ஓகே, உன்னோட டெஃபினேஷன் சொல்லு. பிரேயர்னா என்ன, வர்ஷிப்னா என்ன? இல்ல ஜஸ்ட் காமன் எக்ஸாம்பிள். பிரேயர் பண்ணும்போது சொல்றோம், நீங்க அவங்களுக்கு எப்படி பண்ணிருக்கீங்க, பைபிளோட ரெஃபரன்சஸ் பண்றோம், லைக் இந்த எப்படி பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி பிரேயர்ன்றது பிரேயருக்கும் வர்ஷிப்புக்கும் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம். இந்த கம்பேரிங் அண்ட் கான்ட்ராஸ்டிங். ஏன்னா அக்கா எடுக்கிறோம். அக்கா ஜெபம் என்றால் என்னன்னு ஒரு செஷன் எடுக்கிறாங்க. வாட் இஸ் பிரேயர் அப்படின்னு எடுக்கிறாங்க. அப்போ யுவர் கொஸ்டின் இஸ் வெரி வேலிட், பட் we will take it once she takes the session. அதுக்கப்புறம் புரியல அப்படின்னா நம்ம ஜஸ்ட் பிரேயர்ன்ற ஜபம்ன்றோம். ஜபத்தில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்றது மன்றாட்டு, விண்ணப்பம், அதுக்கப்புறம் காத்திருப்பு ஜபம் இருக்கு, திறப்பின் வாசலை நின்று ஜபம், விடியற்கால ஜபம், இரவு ஜபம், ஜாமக்கார ஜபம், இப்படி நிறைய போயிட்டே இருக்கு. ஓகேவா? வர்ஷிப் இஸ் ஒன். பைபிள்ஸ் எல்லாம் கொடுங்க. அவங்களுடைய மகத்துவத்தை நம்ம வர்ஷிப் பண்ணுறோம். ப்ரைஸ் எதுக்காகன்றதும் நான் இண்டிவிஜுவலாக நான் கிளாஸ் இண்டிவிஜுவலாக தான் சொல்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வர்ஷிப் பண்ணுறது. நம்ம ப்ரேயரில் வந்து நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேற கன்வேல போவோம். இது நம்ம பார்த்து வளர்ந்தது. ஆனால் பைபிள் என்ன நமக்கு சொல்லித்தரு? நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பைபிள் நமக்கு என்ன ஜபத்தை சொல்லித்தரு?
ஒரு விதம் இயேசு சொன்னது பரமண்டலங்களில் வாசம் அவர் அது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான் சொன்னாரு. ப்ளூ பிரிண்ட் ஒன் ஆஃப் த மெனி வெரைட்டிஸ்ல ஒன் ஆஃப் த வெரைட்டி. ஓகேவா? தட்ஸ் ஒன் ஆஃப் த வெரைட்டி. ஓகே, அது வந்து ப்ளூ பிரிண்ட்னு சொன்னோன்னா அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு ஆகிடும். அது கொடு ஒரு ஆக்டிவிட்டிக்கு. நான் ஆக்டிவிட்டி இல்லை, நான் ஆக்டிவிட்டி இல்லை. ஒரு குடிங்க வச்சுட்டு கொஸ்டின் கேட்பீங்களா? I'm not that no I'm not that cruel. I'm not that cruel. மேக்ஸில் மட்டும் எப்பயுமே ஆன்சரை போட்டுவிட்டு நம்ம ஃபார்முலா போடவே கூடாது. வந்தால் தான் நம்ம ஆன்சர் வந்து இல்ல நீ क्वेश्चन கேக்குறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த பதில் கண்டிப்பா கிடைக்கும். கேக்குறதா கிடைக்கும் இல்ல கிடைக்காது. கண்டிப்பா நான் சொல்றேன். இல்ல பைபிள்ல ஜீசஸ் கொடுத்ததெல்லாம் மாடல் தான். ஓகே, 1 to 1 2 சொல்லுங்க எல்லாரும். 1 2 1 2 2. ஓகே, 1 எல்லாம் இந்த பக்கம் வாங்க, 2 எல்லாம் இந்த பக்கம் வாங்க. 1 here 2 here. ஏய் சரோ ஒன்னு சொன்னாங்களா ஒரு பக்கம் போங்க. One கம்பெனி side, 2 in one side. It's all. Okay. எங்க ஆரி All right. ஒன்னு தான் இது ஒன்னு தான். Pause. Pause. Pause.